ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் குரு வாழ்க பங்காரமா வாழ்க. சக்திகள் அனைக்கும் அன்பான வணக்கங்கள். குழந்தைங்களாம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வீட்டுல பெரியவங்க அம்மா அப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க? நீங்க அம்மாவுடைய அருள்வாக்கெல்லாம் படிக்கிறீங்களா? எல்லாரும் சித்ரா பௌர்ணமியில் கலந்துக்கிட்டீங்களா? உங்கள் அனுபவம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. சரி, நாம எல்லாம் நினைக்கிறோம் நிறைய புண்ணியங்கள் பண்றோம் எல்லாரும். இப்ப எவ்வளோ ஆடதானம் பண்ணணும், அன்னதானம் பண்றோம், எவ்வளவோ புண்ணியங்கள் செய்கிறோம். நம்ம செய்யற புண்ணியங்கள் எது சிறந்த புண்ணியம்? நமக்கு யாருக்காவது ஏதாவது தெரியுமா? நம்ம எல்லாமே புண்ணிய கணக்குல சேர்க்கிறோம். எது சிறந்த புண்ணியம்? நீ செய்யும் தொண்டும் தர்மமும் பேசுமே தவிர உனது செல்வத்தையும் செல்வாக்கையும் உலகம் பேசாது. அவற்றால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம நினைக்கிறோம், நாம நம்ம வச்சுக்க நிறைய செல்வந்தரா இருக்கிறோம், செல்வாக்கு வச்சுட்டு உலகம் பேசுமானா எதுவும் பேசாது உலகம். நீ என்ன தொண்டு செய்த, என்ன தர்மம் செய்த, என்ன புண்ணியம் பண்ண, அதுதான் உலகம் பேசும். நம்ம செய்யற புண்ணியம் தான் பேசும் நாளைக்கு. சரி, இந்த அருள்வாக்கை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை பார்க்கலாம். நம்ம செய்யற புண்ணியத்தை எப்படி பேசும் நம்ம பார்ப்போமா? ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருந்தார். அவரு பேர் ரத்தினவேல். அவருக்கு நிறைய அந்த ஊர்லயே பாதி செல்வம் அவரு தான். அவரோட வயசு என்னன்னா 70 வயசு ஆயிப்போச்சு. அந்த பெரியவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, நமக்கு 70 வயசு ஆயிப்போச்சு, நம்மளால முன்னாடி மாரி பழையபடி நல்லா உற்சாகமா நடக்க முடியல. சரி, நார்மல் 70 வச்சு உற்சாகமா நடக்க முடியல. அவருக்கு ஒரு சின்ன கவலை. வேற எதுவும் அவருக்கு எந்த கவலையும் கிடையாது. ஒரு நாள் அவர் தூங்கி இருக்கும்போது அவருக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது. என்னன்னா, அந்த கனவுல யமதர்மன் அவர் மேல பாசக்கயிறை வீசுற மாரி கனவு கண்டுகிறார். கனவு கண்ட முழிச்ச உடனே அவருக்கு பதச்சி அடிச்சு பயந்து போய் எழுந்துட்டார். அச்சச்சோ! யமதர்மன் பாசக்கயிறை வீட்டு ஊத்து போட்ட மாரி கனவு கண்டுட்டோமே! என்ன செய்யறது? அட பாவமே! ஊர்ல பாதி சொத்து நம்ம சொத்தா இருக்குதே! இந்த சொத்தெல்லாம் எடுத்துட்டு மேல போனா இந்த சொத்தெல்லாம் நமக்கு துணைக்கு வராதே! அங்க மேல போனா கணக்கு கேட்பாங்க. அந்த கணக்கு பார்க்கக்குள்ள நம்ம எந்த புண்ணியம் பண்ணாம, அந்த பாவத்த புண்ணியம் பண்ணாம இருந்தோம்னா, நம்மள நரகத்துல போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துருவானே! நம்ம என்ன பண்ணறது? இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும்னு நினைச்சுக்கின்னு இருந்தார். மறுநாள் அவர் செஞ்ச ஆர்ப்பாட்டம் இருக்குது பாருங்க. அதுக்கு தான் இந்த கதைய கேளுங்களா. அப்போ அவர் என்ன செஞ்சாரு, தான் வீட்டு வேலைக்காரங்கலாம் கூப்பிட்டு, இத ஊர்ல போய் முச்சந்தில போய் ஊர் மக்களுக்கு தண்டோரா போட ஊர்க்காரங்கலாம் போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு, என்ன தண்டோரா போடுற ஊர் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு என்னன்னா, நம்ம ரத்தினவேலு ஐயாவுக்கு ஒரு அரிய பொருள் தேவைப்படுது. நம்ம ரத்தினவேலு ஐயா இந்த அறிவிப்ப குடுக்க சொன்னார். அவருக்கு ஒரு அரிய பொருள் தேவைப்படுது. அதாவது எந்த பொருள் அதிகமாக புண்ணியத்தை சேர்க்குமோ, அந்த பொருள் யார் கொண்டு வராங்களோ, அவங்களுக்கு அவரு சொத்துல பாதி எழுதி தர போறாருன்னு சொன்னாரு. என்னன்னா, எந்த பொருள் அவருக்கு அதிக புண்ணியத்தை கொடுக்குமோ, அந்த பொருள கொண்டு வரவங்களுக்கு அவரு சொத்துல பாதிய குடுக்க போறாருன்னு சொல்லிட்டு, அதிகமான சொத்து குடுக்க போறாரு. சொல்லி தண்டோரா போட்டாங்க. இத இன்னையிலிருந்தே போட்டிய தொடங்கலாம். அதனால யார் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு அவர் சொத்துல ஒரு பெரிய பகுதிய குடுக்க போறாரு. இன்னையிலிருந்து போட்டி ஆரம்பம்னு சொல்லிட்டாங்க. இத கேட்ட ஊர் மக்கள்லாம் சலசலப்பா அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சு என்னது. உடனே மறுநாள் காலையில பார்த்தா அவங்க வீட்டு வாசப்படியில அந்த ஊர் மக்களே கூடி நிக்கிறாங்க. கூடி நிக்குங்குள்ள அப்போது என்ன செஞ்சாங்க, அந்த ஊர்லயே தங்கவேல்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு யாருன்னா அந்த ஊரிலேயே வட்டிக்கு பணம் விட்டு நகை கடை வச்சுக்கிட்டு பெரிய செல்வந்தரா இருக்கிறாரு. அவரு என்ன பண்ணாரு, உடனே அந்த ஊர் மக்கள் நடுமத்தில அவங்க வீட்டுக்கு வராரு. ரத்தினவேலு ஐயா வீட்டுக்கு ஒரு பெரிய தட்டுல, பொன்னால பெரிய தட்டுல ஒரு பட்டு துணிய போத்தி, அப்படியே ஒரு தட்ட எடுத்து குடுக்குறாரு. அந்த தட்ட திறந்து பார்த்தா, அதுல 1 கிலோ தங்கம் இருக்குது. தங்கம் மினுக்குது. அத பார்த்த உடனே இந்த மக்கள்லாம் சொல்றாங்க, "அடேயப்பா! 1 கிலோ தங்கம் இப்படி சூரிய வெளிச்சத்துல பளபளன்னு இருக்குது. இவரா சொத்துல பாதி பங்க இவரு தான் கொண்டு போறாரு பாருங்கன்றாரு." உடனே அந்த தங்கவேலு என்ன செய்றாரு, அந்த ரத்தினவேலு ஐயாட்ட, "ஐயா, ரத்தினவேலு ஐயா, இதுல நான் 1 கிலோ தங்கம் வச்சிருக்கிறேன். இந்த தங்கத்த வச்சுக்கின்னு நம்ம ஊர்ல ஒரு பெரிய கோயில் இருக்குது பாருங்க. அந்த கோயிலுக்கு தங்க கவசம் செஞ்சு போடுங்க. இத பார்த்தா உலகமே இத பத்தி பேசும். இதுதாங்க உலகத்திலேயே பெரிய புண்ணியம். சாமிக்கு தங்க கவசம் செஞ்சு போடுறது தான் பெரிய புண்ணியங்க. நீங்க அத செய்யுங்கன்னு" சொல்லிட்டு குடுக்குறாரு. உடனே அந்த ஊர் மக்கள் இத காதுல வாங்கி, "ஆமா இல்ல, சாமிக்கு தங்க கவசம் போடுறது எவ்வளோ பெரிய புண்ணியம் பாரு. இவரு தான் பாதி சொத்த எடுத்துட்டு போறாரு பாருன்னு" சொல்லிட்டு உடனே குசு குசு குசுன்னு பேசிக்குதுங்க எல்லாம். அவருக்கு ஒண்ணுமே அப்படியே அமைதியா மௌனமா இருக்காரு. இவர் சொன்ன பிறகு. ஒண்ணுமே ஒரு அசைவும் இல்ல. கம்முன்னு இருக்கிறார். கொஞ்ச நேரம் சென்று என்ன பண்றாங்க, அந்த ஊர்லயே பெரிய மளிகை கடை வச்சுக்கிற துரைசாமி வராரு. அந்த துரைசாமி என்ன பண்றாரு வரக்குள்ள,
ஒரு 5 வண்டி நிறைய புதுசா புது புழுங்க பொன்னி அரிசி. பொன்னி அரிசி எடுத்துக்கிட்டு அந்த 5 வண்டி நிறைய கொண்டு வந்து அவங்க வீட்டு வாசப்படி நிறுத்துறாரு. அந்த பொன்னி அரிசி வாசமும் அந்த ஊரையே நல்லா மணக்குது. அந்த ஐயா வந்து என்ன பண்ணாரு, துரைசாமி ஐயா வந்து அந்த ரத்னவேலு ஐயா கிட்ட வந்து பவ்யமா பணிவோட, ஐயா நான் ஒரு 5 வண்டி நிறையா புதுசா பொன்னி அரிசி கொண்டு வந்துக்கிறேன். இதுதான்யா தங்கம் வந்து அலமாரில தூங்குயா, தங்கம் வந்து அலமாரில தான் கிடக்கும், அது வந்து பயன்படாது. இந்த அரிசியை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நீங்க சமைச்சு போட்டீங்கன்னா இந்த இந்த புண்ணியம் தாயா உங்களை நேர சொர்க்கத்துக்கே கொண்டு போயிடும் சொல்லிட்டு, ஐயா இந்த அஞ்சு வண்டி அரிசி இருக்குது இல்ல, 5 வண்டி நிறைய அவ்வளவு மூட்டை அரிசி இருக்குது, வச்சீங்கன்னா ஒரு மாசத்துக்கு இந்த ஊர்ல இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கும் ஆதரவற்ற மக்களுக்கும் உங்களால சாப்பாடு செஞ்சு போட முடியும். இந்த சாப்பாடை சமைச்சு சாப்பிட்டு சாப்பிட்ட மக்களுக்கு அவ்வளோ அந்த சேர்ற புண்ணியம் இருக்குது பாருங்க, அது அவ்வளோ பெரிய புண்ணியம் சொர்க்கத்தை கொண்டு போய் நேரா கொண்டு போய் விட்டுடும். அதை விட ஈடுகின எதுவுமே கிடையாதுங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள்லாம் சாப்பிட்டுட்டு கை கழுவுல ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க. இந்த ஐயா நல்லா இருக்கணும், சாப்பாடு போட்ட ஐயா நல்லா இருக்கணும் ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க, ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்துக்கு இணை அந்த கோடி பணம் கொடுத்தா கூட வராதுங்க, தங்க கட்டியெல்லாம் வராதுங்க, இதுக்கு ஈடு ஈடே ஆகாதுங்கன்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, ஆமா இல்ல, அன்னதானத்துக்கு மிஞ்சிய மகத்தான தானம் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, இவரு தான் வந்து பாதி சொத்தை எடுத்து போறாரு பாருக்குன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் குசு குசுன்னு பேசிக்குது. இத கேட்ட உடனேயும் அந்த ரத்னவேலு ஐயாவுக்கு ஒண்ணும் மனசு மாறவே இல்லை, அவரோட கம்முன்னு உக்காந்துட்டே இருக்கிறாரு. இத பார்த்து மக்கள் சொல்லுது, என்ன இது எதுக்குமே அசையாம இருக்கிறாரேன்னு நினைச்சிட்டு இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் செட்டு அந்த ஊர்ல இருக்கிற குருக்கள், சம்பந்தம் குருக்கள் வராரு. ஆனா அவரு வீர நடையோட வந்து தன்னோட அந்த ரத்தினவேலு ஐயா கிட்ட இருந்து ஐயான்னு சொல்லிட்டு ராகத்தோட பேசுறாரு. ஐயா, தங்கம் வந்து தூங்கும், தங்கம் வந்து திருடு போயிடும், இந்த அரிசி பருப்பு எல்லாம் வந்து பூச்சி வந்துடும், இதெல்லாம் வந்து இந்த பொருள் எல்லாம் வந்து ஒண்ணுமே, இதெல்லாம் வந்து மேலோட்டமா இருக்கிற பொருட்கள். ஆனா இதெல்லாம் வச்சுக்கின்னு புண்ணியம் வராதுங்க, இந்த பொருட்களை வச்சு எந்த புண்ணியம் சேராது. ஆனா மனசு சுத்தமா இருந்தாதான் எல்லா புண்ணியம் வரும். முதல் மனசு சுத்தமாகறதுக்கு வழியை பார்க்கணுங்க ஐயா. நான் அதுக்கு தான் உங்களுக்கு அரிய பொருள் கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது உங்க மனசு சுத்தமாகறதுக்கு மந்திரங்கள் சொல்றையா, அந்த யாகத்துல முடிக்கிற மந்திரமானது என்ன செய்யணும், மேல ஆகாயத்துல போய் தேவர்கள் கிட்ட போய் தேவர்கள்லாம் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு உங்க பேரை சொன்னார்கள், தேவர்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு அந்த மந்திரம் ஒலிக்கும்யா. அதனால நான் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்றேயா. இந்த மந்திரம் தாயா உங்களுடைய பாவத்தெல்லாம் நீக்கிடும், எரிச்சிடும், உங்க உங்க ஆத்மாவை புனிதப்படுத்து, மனசு சுத்தப்படுத்து. மன சுத்தம் இல்லாம எந்த தர்மம் செஞ்சாலும் புண்ணியமாகாது. அதனால உங்க மனசுத்தத்தை இது மந்திரம் பண்ணி கொடுக்கும். இந்த மந்திரத்துக்கு மிஞ்சியது எதுவுமே இல்லை, புண்ணியம் கிடையாது ஐயா, அதனால மந்திரத்தை கொண்டு வந்துக்கிறேன் சொல்றாரு. உடனே அந்த மக்கள் சொல்லுது, ஆமா, மந்திரத்துக்கு மிஞ்சிய ஒண்ணுமே கிடையாது, சக்தி வாய்ந்த மந்திரத்துக்கு மிஞ்சியது எதுவுமே கிடையாது, அதுதானே முக்கியம் வாழ்க்கைக்குன்னு சொல்லி இந்த மக்கள் உடனே குசு குசுன்னு பேசிக்கிதுங்க. இவர் எதுக்குமே அசையாம கம்முன்னு இருக்காரு. இந்த குருக்களும் தோத்துட்டாரு. இந்த ரத்தனவேலு ஐயா கிட்ட எந்த ஒரு மாற்றமும் இல்லாம மௌனமா கம்முன்னு உக்காந்து இருக்கிறாரே, எதுவுமே அசைவே கொடுக்காம அமைதியா கேட்டுட்டு கம்முன்னு இருக்கிறார். இந்த மக்கள் பேசிக்கிட்டே இருக்கக்குள்ள ஒரு சின்ன பையன், குட்டி பையன் என்ன செய்யறான், கம்முன்னு அமைதியா அவங்க சந்துல வரான். உடனே அவங்க மக்கள் சந்துல பூந்து நடந்து வரான். இத பார்த்த உடனே அந்த ஊர் மக்களுக்கு, டேய் பையா, நீ என் குட்டி பையா எங்க போற நீ, இது பாரு பவுனு தோத்து போச்சு, அரிசி தோத்து போச்சு, மந்திரம் தோத்து போச்சு, நீ என்னத்த இந்த அழுக்கு பைய தூக்கின்னு எங்க போற, அந்த பையன் ஒரு குட்டியா அழுக்கு பைய ஒன்று தூக்கின்னு போறான், நீ எங்க போறன்றாங்க. இவன் எதையுமே காதல வாங்கிக்காம அமைதியா போய் ரத்தனவேலு ஐயா கிட்ட முன்னாடி நிற்கிறான். ஐயா, என் பேரு முத்து, நான் வந்து இந்த ஊர்ல தான் இருக்கிறேன், இவங்களெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு அரிய பொருள் கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது நீங்க இது வரைக்கும் இவங்கெல்லாம் வெளியில இருக்கிற பொருள் தான் கொடுத்தாங்க, உங்க உள்ளுக்குள்ளேயே இருக்கிற ஆனா நீங்க இது வரைக்கும் கவனிக்காத ஒரு பொருள் நான் கொண்டு வந்துக்கிறேன் ஐயான்னு சொல்றான். என்ன சொல்ற நீன்னு கேட்கிறார். அப்ப அந்த பையன் சொல்றான், ஐயா நான் உங்களுக்காக நேரத்தையும் நிம்மதியும் கொண்டு வந்துக்கிறேன் ஐயா, அது இது வரைக்கும் நீங்க இதை கவனிக்கவே இல்லையா, உங்களுக்கு வேண்டிய நேரத்தையும் நிம்மதியும் கொண்டு வந்துக்கிறேன் அந்த பையன் சொல்றான். அந்த பையன் இந்த மாதிரி நேரத்தையும் நிம்மதியும் கொண்டு வர சொன்னா, இது கேட்டோன்னா இந்த ஊர் மக்கள்லாம் நேரத்தையும் நிம்மதி கொடுக்குறானாம், இது எப்படி பெரிய புண்ணியத்தை கொடுக்க சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த பையன் என்ன செய்யறான், அந்த பையில இருந்து ஒரு பானையும் ஒரு கருப்பட்டியும் எடுத்து வச்சுட்டு அதுல வந்து ஒரு வேப்பங்கொட்டையும் கொஞ்சம் நிறைய வேப்பங்கொட்டையும் எடுத்து வைக்கிறான். எடுத்து வச்சுட்டு அந்த ஐயா கிட்ட சொல்றான், ஐயா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பாட்டி ஒருத்தங்க, வயசான பாட்டி ஒருத்தங்க இருக்கிறாங்க. அந்த பாட்டிக்கு 2 கண்ணும் தெரியாது. அவங்க பசங்க எல்லாம் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பாட்டி தனியா தான் இருக்கிறாங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, தினம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே அந்த பாட்டிக்கு வந்து அந்த பானையில தண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த
அந்த பாட்டிக்கு வாயில வைப்பேன். அந்த பாட்டி அந்த கருப்பட்டியை சாப்பிட கொடுப்பேன். அந்த சாப்பிட்ட உடனே அந்த பாட்டி முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க. அதுதான் உண்மையான நிஜமான புண்ணியம். இதுதாங்க ஐயா, அதுதான் புண்ணியம்னு. அப்புறம் நம்ம பொருளை யாருக்கு வேணாலும் பொருளை தூக்கி போட்டுடலாம் ஐயா. ஆனா மத்தவங்களுக்கோசரம் நேரத்தை செலவிடுறதாயா ரொம்ப கஷ்டம். நான் அந்த பாட்டிக்கோசரம் ஒரு 5 நிமிஷம் வச்சு அந்த பாட்டியோட அன்பா பேசிட்டு போவையா. இதுதாயா உண்மையான அந்த பாட்டி முகத்துல பாக்குற சந்தோஷம் தாயா உண்மையான நிம்மதியான உண்மையான நிஜமான புண்ணியம் இதுதான் ஐயான்னு சொன்னோம். அப்புறம் மேலும் இந்த விதையை என்ன செய்யுங்கன்னா, இந்த விதையை கொண்டு போய் ஊர்ல கரிசு வழியில இருக்குது பாருங்க நிலம், காலி நிலம். அதுல போய் நீங்க இந்த விதையெல்லாம் போட்டு பயிரிட்டீங்கன்னா, இந்த வேப்ப மரம் நாலோட்டமா வளர்ந்து பெரிய நிழல் தரும் மரமா வளர்ந்து நிற்கும். அந்த மரத்துல வெளியில வழிப்போக்கர்கள் வராங்க பாருங்க, வெயில்ல வரவங்க அந்த மரத்து நிழல தங்கி இளைப்பாரிச்சுட்டு போவாங்க பாருங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு போகக்குள்ள அவங்க சொல்லுவாங்க பாருங்க ஒரு வார்த்தை, ஒரு நன்றி. அந்த நன்றி தான் காலத்துக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய புண்ணியயா. இந்த மரம் வளர்ந்து காலத்துக்கு நிலைத்து நிற்கும். அதே மாதிரி உங்க புண்ணியம் காலத்துக்கு நிலைச்சு நிற்கையா. இதுதான் இதுல சிறந்த புண்ணியம் சொல்லிட்டு அவன் சொல்லுவான் அந்த பையன். அதை கேட்ட உடனே அந்த பெரியவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுமா. சந்தோஷமாயிட்டு கண்ணுல தண்ணியா ஊத்துமா. அந்த பையனை வாரி அணைச்சி கட்டி பிடிச்சுக்கிட்டு, இவங்க எல்லாம் என்கிட்ட பொருளை கொடுத்தாங்க. நான் செல்வத்துல தான் புண்ணியம் இருக்குதுன்னு நினைச்சுன்னு இருந்தேன். ஆனா நீ ஒரு உண்மையை சொல்லிட்டப்பா தம்பி. சொல்லிட்டு கட்டி அணைச்சிட்டு கேட்ட அப்ப சொன்னார் அந்த பெரியவர் சொன்னாராம், நீ சொல்றதுல இருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, நாம ஒருத்தவங்க கஷ்டப்படுறவங்க கிட்ட ஏழை எளிய மக்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கஷ்டப்படுறவங்க கூட ஒரு நம்ம செலவு பண்றோம் பாரு, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்களோட துணைக்கு நிக்கிறோம் பாருங்க. எவ்வளவு நேரம் அவங்க கூட துணையா நிக்கிறோமோ அந்த நேரம் தான் இருக்கத்திலேயே சிறந்த தானமான கருதப்படுதுப்பா. அதே மாதிரி நம்ம இதை மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறது தான் ரொம்ப பெரிய புண்ணியம் போலன்னு நினைச்சிட்டு அந்த பையனுக்கு ரொம்ப நன்றி செலுத்திட்டு சொன்னாராம். அதுல இருந்து அந்த ரத்னவேல் ஐயா என்ன பண்ணாராம், மறுநாள்ல இருந்து தன்னோட நேரத்துக்குள்ளும் அவரை மாரி இருக்கிற வயசானவங்களுக்கும் சரி, முடியாதவங்களுக்கும் சரி, அதான் ஆதரவற்றவங்களுக்கெல்லாம் தன் நேரத்தை பயன்படுத்தி அவங்களோட இருந்து அவங்களுக்கு வேண்டிய உதவி செய்து கொஞ்சம் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு உதவி செய்யறது, தானே போய் கிணறு வெட்டுறதுக்கு உதவி பண்றது, குளம் வெட்டுறது, மரம் செடி கொடி நடுறது, இதெல்லாம் தானே போய் அந்த வேலையை செய்து நிம்மதியா இருந்தாங்களாம். இந்த கதையை கேட்டிருந்த எல்லாரும் இது வரைக்கும் ரத்னவேலு ஐயாவுடைய புண்ணிய வேட்டையும் தான் நம்ம எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நாம எப்படி இருக்கிறோம் நம்ம ஒரு பக்கம் நினைச்சு பார்ப்போமா. நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு வீட்டுல ஒரு விசேஷம்னா உடனே கோயிலுக்கு போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டோம்னா அது ஒரு பெரிய புண்ணியமா நம்ம நினைச்சுக்கிறோம். அப்புறம் என்ன செய்யறோம், அங்க யாராவது வழியில பிச்சைக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த பிச்சைக்காரங்களுக்கு 5 ரூபாய் ஒரு பணம் போட்டுட்டு வந்துட்டோம்னா, ஆஹா நான் நிறைய புண்ணியம் பண்ணிட்டேன் சொல்லிட்டு காலை தூக்கி விட்டுக்கிறோம். ஆனா ஆனா இதெல்லாம் புண்ணியமா இருந்தாலும் ஆனா முத்து சொல்றதுதான் ரொம்ப கஷ்டமான செயல். அதாவது நம்மளால நம்மளோட நேரத்தை மத்தவங்களுக்கோசரம் ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷம் மத்தவங்களுக்கோசரம் நேரத்தை செலவிடுறோம் பாருங்க, அதுதான் பெரிய புண்ணியம். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட அது 5 நிமிஷம் 10 நிமிஷம் உக்காந்து வயசானவங்களோடையும் சரி, பெத்த தாய் தகப்பனோட 5 நிமிஷம் 10 நிமிஷம் உக்காந்து அவங்களுக்கோசம் நம்ம நேரத்தை செலவிட்டு அவங்களோட அன்பா ஒரு வார்த்தை பேசுறோம் பாருங்க. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் உக்காந்து தாத்தா பாட்டியோடய அப்பா அம்மா கூடயே உக்காந்து ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அவங்களோட அன்பா உக்காந்து இதுக்கோசம் நம்ம நேரத்தை செலவிட்டு பேசுறோம் பாருங்க, அதுதான் உண்மையான புண்ணியம். யாரா பசிக்குதுன்ற வரவங்களுக்கு ஒரு ஜீவனுக்கு பக்கத்துல உக்காந்து ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு ஒரு 5 நிமிஷம் இருந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு உபசரிக்கிற பாருங்க, அது ஒரு பெரிய புண்ணியம். புண்ணியன்றது மேல இருந்து வர்றது கிடையாது. புண்ணியம் மேல இருந்து கொட்டுறது கிடையாது. நம்ம மத்தவங்க மனசுல பாக்குற மத்தவங்க முகத்துல பாக்குற மாதிரி ஒரு சின்ன சிரிப்பு, அதுதான் உண்மையான புண்ணியம். நாம ஒரு உதவி செய்யக்குள்ள மத்தவங்க பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்கிறாங்க பாருங்க, அதுதான் முக்கியமான புண்ணியம். இதுதான் நிஜமான புண்ணியம். இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற உண்மையான அன்பையும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு நேரத்தையும் சில மணி நேரத்தையும் மத்தவங்களுக்கோசம் நம்ம செலவு பண்ணோம்னா அதுதான் இருக்கத்திலே பெரிய புண்ணியம். தெரியுங்களா. அன்பா அம்மா அதுதான் சொல்லுவாங்க, நீ பெரிய கொட்டி கொட்டி தர்மம் பண்ண கூட அவசியம் இல்லை, மத்தவங்ககிட்ட அன்பா ஒரு வார்த்தை பேசு, அன்பா அவங்களுக்கு ஆறுதல் கொடு, அவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்துன்னா அது ஒரு பெரிய புண்ணியம். அதனால தேடி தேடி எங்கடா புண்ணியங்கிறதுன்னு அலைய வேண்டாம். நமக்கு வாழ்நாள்ல ஒவ்வொரு நாள் நம்ம அனைவரும் சந்திக்கக்கூடிய புண்ணியம் இதுதான். அதனால முத்து சொல்ற மாரி மத்தவங்களுக்கோசரம் பொருளை ஈஸியா தூக்கி போட்டுடலாம். பணமோ பொருளோ எதுவா இருந்தாலும் ஈஸியா கொடுத்துடலாம். ஆனா நேரத்தை மத்தவங்களுக்கோசரம் செலவு செய்யறோம் பாருங்க, அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான செயல். அதுதான் சிறந்த புண்ணியமும் கூட. இப்போ நம்ம எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்க.
இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக் போடுறீங்க பாருங்க, அது ஒரு பெரிய புண்ணியம் தான். என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. அதுக்கு விளக்கம் அப்புறம் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் போடுறது ஒரு பெரிய புண்ணியம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த சேனல்காரங்க இருக்கிறாங்கல்ல, கிட்ஸ் சேனல், இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்றீங்க பாருங்க, அது ஒரு பெரிய புண்ணியம் தான். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு 4 பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்றீங்க பாருங்க, அதுவும் ஒரு புண்ணியம். என்னடா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்கன்னு நினைக்காதீங்க. இப்ப அதாவது இந்த ஒருத்தங்க நல்லா ஒரு செயலை ஒருத்தங்க செய்யறாங்கன்னா அவங்கள பார்த்து வாழ்த்தணும். அந்த வாழ்த்தும் போது அவங்க முகத்துல ஒரு சிரிப்பு வரும் பாருங்க, அந்த சிரிப்பு தான் ஒரு பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் நமக்கு. அவங்க சந்தோஷப்பட்டு தானே சிரிக்கிறாங்க. அந்த சந்தோஷம் தான் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும். அதே மாதிரி நீங்க லைக் போடக்குள்ள அந்த சேனல்காரங்க ஒரு சந்தோஷப்படுவாங்க பாருங்க, அந்த சந்தோஷம் உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும். இந்த சேனல்காரங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படம் போட்டு கஷ்டப்பட்டு சேனல் நடத்தி எல்லாம் கொண்டு வந்து 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கற மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க பாருங்க, அது உண்மையாலுமே உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும். இந்த கதைகள்ல வர கருத்துக்கள் 4 பேருக்கு நீங்க நன்மை, இந்த கருத்துக்களை பார்த்து 4 பேர் திருந்தறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம். 4 பேருக்கு நன்மை கிடைக்கிறதுக்காக தான் நம்ம ஷேர் பண்றோம். இந்த கதையை தெரிஞ்சவங்களுக்கு, உற்றார்களுக்கெல்லாம் நம்ம ஷேர் பண்ணாங்களா, அவங்களும் இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இத பருல கருத்துக்களை உள்வாங்கி தானும் இதை மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அதுல ஒரு பெரிய புண்ணியம் வந்து சேரும். நம்ம வீட்டில இருந்தே போன்ல ஒரு டச்சிலே பெரிய புண்ணியத்தை சேர்க்க போறோம். அதனால தயவு செய்து இந்த சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, வீடியோக்களை லைக் பண்ணீங்கன்னா, இது பெரிய புண்ணியத்தை நம்ம வீட்டில இருந்தே டக்குன்னு ஒரு நிமிஷம் செய்யக்கூடிய, ஓடி ஆடி தேடாம வீட்டில இருந்தே செய்யக்கூடிய புண்ணியம் இதுதான். அதனால நீங்க எல்லா நல்ல செயல்களுக்கும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்றது கூட ஒரு பெரிய புண்ணியம் தான் சக்திங்களா. அனைவரும் புண்ணியங்களை சேர்த்து அனைவரும் அன்னையின் அருள்வாக்கை கடைபிடிச்சு அனைவரும் வாழ்க வளமுடன். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி.